எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? அப்படி இந்த ஆழ்மனதோட பவர் எப்படி நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யுது, இதுக்கும் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்க்கும் என்ன சம்மந்தம்? ஸோ இதெல்லாம் பற்றி மிராக்கிள்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட் புக் சம்மரியில் பார்க்கலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல் பிப்ளியோஃபைல்ஸ். இட்ஸ் PR. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜோசப் மர்ஃபியோட மிராக்கிள்ஸ் ஆஃப் யுவர் மைண்டோட புக் சம்மரி தான். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஆள் மனசை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஆள் மனசுங்கிறது ஒரு வளமான தோட்டம் மாதிரி. அதில் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வளமாக வளரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு குறையை பற்றியோ இல்லை ஏதாவது கெட்டதா ஏதாவது நெகட்டிவாக இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம், அதுதான் நமக்கு நடக்கும். அதுவே நம்மளோட வெற்றி, சந்தோஷம், இந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சோம்னா அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம், அதுதான் நமக்கு நடக்கும். ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஈர்ப்போம், அதுதான் நமக்கு நடக்கும். இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர். நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் பங்கு. நம்மளோட வாழ்க்கை பயணத்தை வடிவமைக்கிறதுக்கு முதல்ல நமக்கு நம்பிக்கையும் நம்பிக்கையோட முக்கியத்துவத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு, நம்ம வெற்றிக்கு தகுதியானவங்க அப்படின்னு ஆழமாக நம்பினாதான் அந்த நம்பிக்கையோட ஒத்துப்போக வாய்ப்புகளை நோக்கி நம்ம இயல்பாகவே ஈர்க்கப்படும். நம்ம மேலேயும் நம்மளோட கனவுகள் மேலேயும் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் ஒரு அசாதாரணமான வெற்றியை பெற்று தனிநபர் வெற்றிக்கு நம்ம உதாரணமாக இருப்போம். உறுதிமொழிகள் மற்றும் காட்சிப்படுத்துதலோட சக்தி என்னன்னு பார்ப்போம். அதாவது நம்ம ஆள் மனசை நல்ல விதமாக பயன்படுத்துறதுக்கு உறுதிமொழிகள் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெற்றிக்கு தகுதியானவன், நான் அன்பானவன், நான் பணக்காரன், இந்த மாதிரி உறுதிமொழியை சொல்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். அதாவது அதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம நினச்சும் பார்க்கணும். அதாவது விஷுவலைசேஷன் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு உயிர் கொடுத்து அதை நம்ம கற்பனையில் நினச்சி பார்த்தோன்னா கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்கிறாரு. வரம்புக்குட்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் அச்சங்களை சமாளித்தல். பொதுவாக மக்கள் தங்கள் முழு திறனை உணர்ந்து கொள்வது தடுக்கும் நம்பிக்கைகள்ல அச்சங்கள் போன்ற தடைகளில் இருந்து வெளியில் வர்றதுக்கு ஆத்தர் சில வழிகள் சொல்கிறார். எதிர்மறை நம்பிக்கைகளை நேர்மறை நம்பிக்கையை மாற்ற உறுதிமொழி எடுக்க சொல்கிறார். உதாரணத்துக்கு, பொதுவாக பேசுறதுக்கே பயப்படுற ஒரு ஆள் அந்த பயத்தை முறியடிச்சு புகழ்பெற்ற ஊக்கமளிக்கும் பேச்சாளராக மாறின கதையை அவர் சொல்கிறார். உங்கள் கற்பனையை பயன்படுத்துதல். அதாவது நம்ம என்ன நினச்சி பார்த்தோமோ அதை எழுதணும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பில்டிங் கட்டுறோமா இல்லை ஏதாவது ஒரு பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரஃப் பிளான் போடுவோம் இல்லையா, அதை நம்ம வரைவோம் இல்லை எழுதுவோம், ஏதாவது பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்ம கற்பனைகளுக்கு ஒரு சக்தி கொடுக்கறது, ஒரு உயிர் கொடுக்குற வடிவம் தான் இந்த எழுதுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். நடைமுறை பயன்பாடுகள் மற்றும் நிஜ வாழ்க்கை எடுத்துக்காட்டுகள். இந்த புக்கு ஃபுல்லாகவே ஆத்தர் அவரோட கருத்துக்களை விளக்குறதுக்கு நடைமுறை பயிற்சிகள் மற்றும் அவரோட நிஜ வாழ்க்கைகளை உதாரணமாக சொல்கிறாரு. இந்த புக்கில் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை செயல்படுத்துவதற்கான படிப்படியான வழிமுறைகளை அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களை பற்றிய கதையும் சொல்கிறாரு. ஈர்ப்பு விதி. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும், அதுக்கான அனுபவத்தையும் நம்ம பெறுவோம். இங்கே தான் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு தேவையானதை நினச்சா நம்ம அதை ஈர்ப்போம், அதுக்கான அனுபவத்தையும் நம்ம பெறுவோம். வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை அடைதல். உங்கள் மனதின் அதிசயம் என்பது உங்கள் மனதின் சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் வெற்றி, மகிழ்ச்சி மற்றும் நிறைவை அடைவதற்கான வழிகாட்டியாகும். ஆத்தர் இந்த புக்கு மூலமாக நம்ம விரும்பும் வாழ்க்கையை உருவாக்க நம்ம எண்ணங்கள், நம்பிக்கை மற்றும் செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையை கொடுக்குறாரு. ஃபைனலாக வெற்றி மற்றும் சந்தோஷத்தை அடைதல். அதாவது இந்த மிராக்கிள்ஸ் ஆஃப் யுவர் மைண்டுன்றது நம்ம மைண்டோட மிராக்கிள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி, நம்ம மைண்டோட சக்தி என்னன்னு கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான வெற்றி, மகிழ்ச்சி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும்
நம்ம லைஃப்பில் கொண்டு வர முடியும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை மாற்றி அமைச்சிக்க முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு மைண்ட் மேப்பாக தான் இந்த புக் இருக்கும். அதாவது இந்த மிராக்கிள் ஆஃப் யுவர் மைண்டுன்றது படிக்கிறவங்களுக்கு அவங்களோட பவரை அவங்களுக்கு தெரிய வச்சு, அவங்களோட திறமையும் அவங்களுக்கு தெரிய வச்சு, வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மர்ஃபி. இந்த புக் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.